நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஜவுளி கடையில வச்சு நம்ம விஜய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பெரிய சம்பவம் ஒண்ணு பண்ணி விடுறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அது என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து வள்ளிகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "வள்ளி கல்யாணத்துக்கு தேவையான ஜவுளி, புடவை எல்லாத்தையுமே வந்து நம்ம கடையில எடுத்துடலாம்னு நினச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்ற? புதுசா வந்து கலெக்ஷன்லாம் வந்திருக்கு. இருக்கும்போதே நமக்கு தேவையானத எடுத்துக்கிறது நல்லது." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடுத்துடலாண்ணே. இது என்ன இருக்கு? கல்யாணமும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துரும். அதனால இப்பயே ஜவுளி எடுத்து வைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி வீராவ கூப்பிடு. அவங்க குடும்பத்தையும் வர சொல்லிருவோம். அவங்களையும் வர சொல்லி, அந்த பிள்ளைக்கு பிடிச்ச புடவையெல்லாம் எடுத்துக்கிருவோம். அவங்களுக்கு தேவையான புடவை எல்லாத்தையுமே எடுத்து குடுத்துருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வள்ளிய வந்து இவங்க வீரா வந்து கூப்பிடுறாங்க. வீரா வந்தோனே, "சொல்லுங்க மாமா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அம்மா வீரா, நாளைக்கு வந்து உன் தங்கச்சி, அம்மா எல்லாத்தையுமே வந்து நம்ம கடைக்கு வர சொல்லிடுமா. நம்ம போய் நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு தேவையான பொருளு, அதுக்கடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துருவோம் எல்லாமே" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகே மாமா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து கால் பண்ணுறாங்க அவங்க அம்மாவுக்கு. அம்மா நாளைக்கு வந்து நீ வந்து நம்ம கடைக்கு வந்துடுமா, கடையில் வந்து தேவையான புடவையெல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னடி இப்போ தாண்டி பூ வச்சுட்டு போனீங்க, அதுக்குள்ளே வேலையெல்லாம் தடபுடலாம் நடக்குது போலயே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, மாமா தான் சொன்னார் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரமாக பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காரு. அதனால் வந்து நாளைக்கு பிருந்தாவை கூப்பிட்டுட்டு நீயும் பிருந்தா 2 பேருமே கடைக்கு வந்துருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் ஃபோனை வச்சிடுறாங்க. காலையில் வந்து எல்லாருமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கடைக்கு வந்து. சரி வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொன்னப்போ விஜய் மட்டும் வராமையே இருக்காங்க. அப்போ வந்து கூப்பிடுறாங்க. "ஏம்மா என்னம்மா நீ மட்டும் வராமல் இருக்க? வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இல்லை மாமா வீட்டில் வந்து நிறைய வேலை கிடக்கு. நான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து போயிட்டு வாங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏம்மா போயிட்டு வர்றது எவ்வளோ நேரம் ஆக போகுது? வா 4 பேருமா செஞ்சு எல்லா வேலையும் பார்த்துக்குருவோம். எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து விஜய் வந்து கடைக்கு கூப்பிட்ற மாதிரி தான் காட்டுறாங்க. "சரி மாமா நான் வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. "இதான் நம்ம கடை பார்த்துக்கோமா" அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய்கிட்ட சொன்னோடனே, "பரவாயில்லையே மாமா இவ்வளோ பெரிய கடையா? நம்ம ஊரில் வந்து நான் இவ்வளோ பெரிய கடையெல்லாம் பார்த்ததே இல்ல. இப்போ தான் நான் பார்க்குறேன். சூப்பர் மாமா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சரி ஒண்ணும் கூச்சப்படாத. இது வந்து நம்ம கடை மாரி சரியா? நீ போய் உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராமச்சந்திரன் எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறாங்க. "அவங்கவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கோங்கப்பா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆல்ரெடி விவரமெல்லாம் நல்லா தான் இருக்குது. போய் நல்லா எந்த சேலை எவ்வளவு, அந்த சேலை எவ்வளவுன்னு ரேட்டெல்லாம் விசாரிக்காங்க. விசாரிச்சுட்டு எந்த சேலை வந்து ரேட் அதிகமாக இருக்கோ, அதில் வந்து ஒரு 3 சேலை எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு பில்லு போடுற இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்தோனே அந்த அக்கா பார்த்துட்டு, "ஏம்மா அந்த சேலையெல்லாம் ரொம்ப ரேட் அதிகம்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஐயய்யோ! ரேட் அதிகமாக்கா? என்னக்கா சொல்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஆமாம்மா நீ எடுத்திருக்க சேலை எல்லாமே அதிகமான ரேட்டில உள்ளதான் எடுத்திருக்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஐயய்யோ! இம்புட்டு ரேட் இருக்கிற சேலையெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். மாமா எனக்கு ஏதோ கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு எடுத்து குடுங்க. வீட்டுல தான் நான் இருக்க போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்லிடுறாங்க. "ஏய் விஜி அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நீ கையில வச்சுரும்மா அந்த சேலைய. எவ்வளோ ரேட் ஆனாலும் பரவாயில்ல. அந்த சேலைய நீயே வாங்கிக்கோ. நீ ஆசைப்பட்டு எடுத்திருக்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீயும் நம்ம குடும்பத்தில ஒரு ஆளு. என்னோட மருமக தானம்மா நீயும். உனக்காக வந்து இது கூட செய்ய மாட்டனா? நீ அந்த சேலைய பில்லு போடும்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பில்லு போடுவாங்கல்ல, அவங்ககிட்ட குடுத்துடுறாங்க. "இல்ல மாமா இருக்கட்டும். நான் போய் வந்து கம்மியான ரேட்டுக்கே எடுத்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதான் நான் சொல்லிட்டேன்ல. பேசாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு சேலையெல்லாம் வாங்கி குடுக்குற மாரி காட்டுறாங்க. அடுத்து வந்து எல்லாமே அவங்கவங்க புருஷன் வந்து அவங்கவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதிலயும் எல்லாருமே நம்ம கார்த்தி இவங்க இருக்காங்கல்ல, பிருந்தா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஜோடியாவே போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. "இந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்கா? அந்த சேலை உனக்கு பிடிச்சிருக்கா? பார்த்து எடுத்துக்கோ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க 2 பேருமே சேர்ந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம ராகவன் வந்து ஒவ்வொரு சேலையா எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து நம்ம கண்மணி ஷோல்டர்ல வந்து வச்சு வச்சு பார்க்காரு. "இது எப்படி இருக்கு? அது எப்படி இருக்குன்னு" சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு, "உனக்கு எது நல்லா இருக்குன்னு செலக்ட் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வீராவும் மாறனும் வந்து அப்படியே ஆப்போசிட்டா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே பார்க்கவே இல்ல. வீரா வந்து ஒரு சேலைய வந்து எடுத்து ஷோல்டர்ல வைப்பாங்க. வச்சுட்டு அப்படியே நம்ம மாறன வந்து பார்ப்பாங்க. மாறன் வந்து இந்த சேலை பிடிச்சிருக்கா? பிடிக்கலையான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு சேலைய காட்டுறாங்க. "இது நல்லா இல்ல. வேற சேலை" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கண்லயே சொல்றாங்க. வேற ஒரு சேலைய வைக்காங்க. வாமிட் எடுக்கிற மாரி செய்றாங்க. "இந்த சேலை சுத்தமா விளங்கல" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. 3வதா ஒரு சேலை எடுத்து ஷோல்டர்ல போடுறாங்க. "இது சூப்பரா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து செய்கை பண்ற மாரி காட்டுறாங்க. "அப்பனா நான் இதையே எடுத்துக்கிறேன்னு" சொல்லிட்டு வீரா வந்து சேலைய எடுத்துக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.